எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது நம்ம வந்து யூஸ்டு கார் ரிப்பேர் பண்ணுற ஒரு கேரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லால் ஆட்டோ கேரேஜ், கார் ஆட்டோ கேரேஜ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம கார்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது ஒரு ரீசனபுளாக ஒரு ட்ரஸ்டட் கார் ரிப்பேர் ஷாப் தான் இது, இந்த கேரேஜ். இந்த கேரேஜை பற்றி நம்ம டீட்டெயில் நம்ம லால் கார் ஆட்டோ கேரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய கார் வந்து யூஸ்டு காராக வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 யூஸ்டு கார் வாங்கி இந்த மெக்கானிக்ஸ் வந்து யார் வந்து பர்ஃபெக்டாக ரிப்பேர் பண்ணுறா, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜாக ஃபிசிக்கலாகவும் அவங்க ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நிறைய பேரை நான் தேடி இருக்கேன். ஆனால் நம்ம ஒரு யூஸ்டு கார் வாங்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஒரு யூஸ்டு கார் வாங்குவோம். அதாவது என் கார் வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்க்கு வாங்கினேன், 2006 பஜ்ரோ. இந்த பஜ்ரோ வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 6 வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மெக்கானிக்னால் இவர் தான். ஏன்னா இந்த வண்டியை பற்றி எல்லாமே தெரியும் அவருக்கு. ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்தமாரி பஜ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்ரு, மேக்ஸிமம் வந்து இது உள்ள பின்னாடி உள்ள பைப் வாட்டர் சர்க்குலேஷன் உள்ள அந்த ஒரு ஹோல்ஸ்லாம் சில இதெல்லாம் டேமேஜ் ஆகும். ப்ளஸ் இதில் ரெகுலராக ஆயில் சர்வீஸு, கீர் ஆயிலு, இன்ஜின் ஆயிலு இது எல்லாமே இவர்கிட்ட தான் மாற்றுறேன். அந்தளவுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மெக்கானிக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அவரை தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கேரேஜில் நீங்கள் வந்து உங்களோட வண்டியை நீங்கள் ஈஸியாக ரிப்பேர் பண்ணலாம். ரீசனபுள் காஸ்ட்டு, ட்ரஸ்டட் மெக்கானிக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு யூஸ்டு கார் வாங்கணுன்னா என்னமாரி கார் வாங்குறது அட்வைஸும் பக்காவாக கொடுப்பாரு. வாங்க சேட்டா, நம்ம லால் கார் கேரேஜ் இவரோட தான் ஓனரு. இவர் தான் வந்து யூஸ்டு காரை பற்றி பக்காவாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். எனக்கு ஒரு 4-5 வருஷம் இவர் பழக்கம். என் காரில் உள்ள எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜாக இருந்தாலும் சரி, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுது, எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் பக்காவாக பர்ஃபெக்டாக ட்ரஸ்டட் மெக்கானிக்னு சொல்லலாம். சொல்லுங்கண்ணா, எப்படிண்ணா? சௌரியமா? ஓகே, நீங்கள் மலையாளத்திலே பேசுங்க. ഓക്കെ. நமக்கு என்னமாரி വണ്ടിയെല്ലാം ഇവിടെ பார்க்கும்? ഇവിടെ കൊറിയൻ, ഇന്ത്യൻ, ജപ്പാനീസ്, പിന്നെ ഹോണ്ട സിവിക്, അതൊക്കെ പണി, എല്ലാ പണി. ജർമ്മൻ ഒഴിച്ച് ജർമ്മനും അമേരിക്കനും ഉണ്ടാവില്ല. ஓகே, என்னமாரி ப்ராப்ளம்லாம் அட்டன் பண்ணும்? இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பழைய காரில் இப்போது ஏசி ஃபால்ட்டு, இன்ஜினில் இப்போ ரேடியேட்டர் லீக்கேஜ், இல்லை ஓவர் ஹீட் ஆகுது, இன்ஜின் ஹீட் ஆகுது, இல்லை அந்தமாரி ஃபால்ட்டெல்லாம் எப்படி ഡയഗ്നേറ്റ് பண்ணும்? മെക്കാനിക്കൽ എല്ലാ വർക്കുകളും നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്. ഓക്കെ, അതായത് സസ്പെൻഷൻ്റെ വർക്കുകൾ, റേഡിയേറ്ററിൻ്റെ വർക്കുകൾ, ഓയിൽ ലീക്കുകൾ, അതുപോലെ വാട്ടർ ലീക്കുകൾ, മെക്കാനിക്കൽ സംബന്ധമായിട്ടുള്ള എല്ലാതും, മിസ്സിങ്, അതുപോലെ സെൻസർ സംബന്ധമായിട്ടുള്ള പ്രശ്നങ്ങളും നമ്മൾ ഇവിടെ സോൾവ് ചെയ്ത് കൊടുക്കുന്നുണ്ട്. ஓகே, അതുപോലെ കമ്പ്യൂട്ടർ ചെക്കിങ്ങും ഉണ്ട് ഇവിടെ. இப்போ நீங்கள் இந்த ஓபிடி மூலமாக கம்ப்யூட்டரைஸ்டாக ഡയഗ്നേറ്റ് பண்ணுற டூலும் வச்சுருக்கீங்க? അതെ, ടൂൾ വെച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ അത് ചെയ്യുന്നുണ്ട്. പിന്നെ ബ്രേക്ക് സംബന്ധമായിട്ടുള്ള പ്രശ്നങ്ങൾ നമ്മൾ തീർത്ത് കൊടുക്കും. എന്ത് സൗണ്ടും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ അത് നമ്മൾ തീർത്ത് കൊടുക്കും. ஓகே, இப்போ எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குது இவர். സാധനങ്ങളൊക്കെ നമുക്ക് എല്ലാ സാധനങ്ങളും 1 കിലോമീറ്റർ